ஆனி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பராபவ வருடம் ஆனி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மாத கடைசியில் அவர் வக்கரமும் பெறுகிறார். ஆனால் தற்சமயம் பயிற்சியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கிணங்க நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் இந்த மாதம் உங்களை தேடி வரப்போகுது. பகைவர்கள் உங்களை விட்டு விலகப் போகிறாங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி காண போகிறீங்க. தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று சிந்தித்தீங்களோ அது நடக்கும். பொருளாதார நிலை திருப்தியை தரும். ரிஷபம் செவ்வாய், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆனி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 19/6/2026 அன்று செவ்வாய் ரிஷபராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்பொழுது நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும். வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்கிறது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. அசையா சொத்துகள் வாங்குவதில் ஆர்வம் கூடும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அவர்களது திருமணம் சம்பந்தமாகவோ, வெளிநாடு சென்று படிப்பது சம்பந்தமாகவோ, வேலை கிடைக்கிறது சம்பந்தமாகவோ செய்யும் முயற்சியெலாம் பலன் தரும். அடுத்தது சிம்மம் சுக்கிரன். கடகராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஆனி 21ஆம் தேதி, அதாவது 5/7/2026 அன்று சிம்மராசிக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் அஷ்டமத்திற்கு வருவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. பிள்ளைகளாலும் பெற்றோராலும் மனகசப்பு தரும் தகவல் வரலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. விரயங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி குறையும். கூட்டாளிகளின் போக்கை உங்கள் மனநிலை ஏற்றுக்கொள்ளாது. இந்த காலகட்டத்தில் எதிலும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அடுத்தது குரு சுக்கிரன் சேர்க்கை. கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் குருவோடு 15/6/2026 முதல் 4/7/2026 வரை சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கிறார். தேவகுரு அசுரகுரு இணையும் இந்த காலகட்டத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீங்க. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க சம்பாதிக்கும் யோகம் உண்டு. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்தது மகிழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தது சனி வக்கரம். அதை பற்றி பார்க்கும் பொழுது ஆனி 31ஆம் தேதி, அதாவது 15/7/2026 அன்று மீனராசியில் சனி வக்கரம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதனாகவும் தனாதிபதியாகவும் விளங்குறவர் தான் சனி பகவான். அவர் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. அனைத்து செயல்பாடுகளிலும் தட்டுப்பாடுகளும் தடைகளும் வந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனை கூடும். உங்கள் ராசிக்கு 5, 9, 12 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை பதியுது. எனவே பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது. நல்ல இடத்தில் வேலை பார்த்து வந்த பிள்ளைகள் அதை விட்டு விலகி கொள்ள நேரிடும். பாகப்பிரிவினை இழுபறி என்ற நிலையில் இருக்கும். பகை உணர்வு மிக்கவங்க பக்கத்தில் இருப்பாங்க. பயணங்களால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பணிமாற்றம் அல்லது பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு முக்கிய நபர்களின் ஆதரவு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு தள்ளி போன ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு அதாவது பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு. பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். பொருளாதார நிலை உயரும். இந்த மாதம் பிரதோஷ வழிபாடு பெருமையை சேர்க்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூன் 22, 23, 26, 27, ஜூலை 5, 6, 11, 12. மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள்.